வெல்கம் டு ஸ்ரீ அட்ராசிட்டி சேனல். ஒரு பெண்மணி டாக்டரிடம் வந்து தனக்கு ஒரு பிரச்சனை இருப்பதாக சொல்கிறார். அது என்ன சொல்கிறாங்க அந்த டாக்டர்கள்னா, எனக்கு வந்து கேஸ்ட்ரிக் ட்ரபிள் அதிகமாக இருக்குது. இப்போ கூட பாருங்கள், நான் உங்களை பேசிகிட்டு இருக்க லாஸ்ட் ஒரு 5-7 நிமிஷமாக கேஸ்ட்ரிக் ட்ரபிள்னால அவஸ்தைப்பட்டு கேஸ் ரிலீஸ் பண்ணணும். அது எந்த விதமான ஒரு அமைதியான முறையில் அது வெளியேறலாம். எனக்கு அது ஒரு ஸ்மெல் எனக்கு இல்லவே இல்லை. அதே போன்று அது மிகவும் சைலண்ட்டாக தான் தவிர அதனால் எந்த விதமான சத்தமோ இதுவோ இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி, இதுக்கு நீங்கள் ஒரு கரெக்டான தீர்வு எனக்கு சொல்லணும் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. டாக்டர் முழுமையாக பரிசோதிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, சில டேப்லெட்ஸ் எழுதி கொடுத்துட்டு அதில் வந்து சில சிரப்பும் இருக்குது, டேப்லெட்ஸ் இருக்குது, அதெல்லாம் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் நீங்கள் முறையாக சாப்பிட்டுட்டு ஒரு 15 நாள் கழிச்சு என்னை வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அம்மாவும் சரின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 15 நாள் கழிச்சு அந்த அம்மா திரும்பி வந்துட்டு டாக்டர்களை கேட்குறாரு, இப்போ எப்படி ஹவு டு யூ ஃபீல், மாத்திரை கொடுத்ததில் சிறப்பு கொடுத்ததில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா அப்படி இப்படின்னு கேட்டுருக்காங்க. அப்படி கேட்டு இருக்கும்போது, என்ன டாக்டர் இவ்வளோ ஒரு ஒரு கெட்ட வாடையாக வருது, நானா என்னால் நடந்த அந்த ஒரு கேஸ் ரிலீஸா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ டாக்டர் சொல்கிறாரு, ஆமாம்மா, ஆக்சுவலாக உங்களுக்கு முதல்ல ஒரு சைனஸ் பிரச்சனை இருந்தது. இப்போ அந்த சைனஸ் பிரச்சனை இருந்ததுனால உங்களால் எந்த வாசனையும் சரியாக நுகர முடியல. அதனால் நீங்களே ரொம்ப சைலண்ட்டாக கேஸ் ரிலீஸ் பண்ணிங்கன்னு நினச்சிருந்தீங்க. அது வந்து ஸ்மெல்லு இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு மனப்பிரமையில் இருந்தீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாகிடுது. உங்களுக்கு இப்போ சைனஸ் ப்ராப்ளம் சால்வ் ஆகிட்டதுனால உங்களால் இப்போது அந்த கெட்ட வாடையை உணர முடியும். இப்போது எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுதா டாக்டர் கேட்குறான். இல்லை, இனிமேல் தான் இன்னொரு விஷயம் இருக்குது. இனிமேல் வந்து உங்களுடைய காதுக்கு வந்து சரி கேட்கும் திறன் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ அதனால் உங்களுடைய காதில் வந்து கேட்கும் திறனை அதிகரிக்கிற மாதிரி எதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். இதுலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய நீதி என்னென்னா, நம்ம பிரச்சனை ஒன்று நினச்சிட்டு இருப்போம், ஆனால் பிரச்சனை வேறு ஒன்றா இருக்கும். ஸோ நீங்கள் நினைக்கிற பிரச்சனைக்கு சொல்யூஷன் தேடுறதை விட உண்மையான பிரச்சனை என்னான்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கு தீர்வு தேடும்போது தான் உங்களால் சரியான முறையில் ஒரு தீர்வை கண்டுபிடிக்க முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.